இந்திய அளவில் புகழ்பெற்ற என்ஜாயி என்ஜாமி பாடல் குறித்து வருத்தம் நிறைந்த கருத்தை பகிர்ந்திருக்கிறார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். விரிவாக அது பற்றி பார்க்கலாம். இணையதள வரலாற்றில் 3 ஆண்டுகளுக்கு முன் இந்திய அளவில் ஹிட்டான பாடல் என்ஜாயி என்ஜாமி. அந்த பாடலால் தனது என்ஜாய்மெண்டை இழந்து நிற்கிறார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்த அவர் என்ஜாயி என்ஜாமி பாடலில் கிடைத்த வருமானத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக கூறினார். பாடல் பெரும் வெற்றி பெற்ற நிலையில் அதிலிருந்து ஒரு பைசா கூட வருமானம் கிடைக்கவில்லை என வேதனையை பகிர்ந்து கொண்ட அவர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருவதாக கூறினார். தனக்கு ஏற்பட்ட இந்த கசப்பான அனுபவத்தால் தான் சொந்தமாக இசைக்கூடத்தை தொடங்கியுள்ளதாகவும் தனி இசை கலைஞர்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் இயங்கும் தளங்கள் தேவை என கூறிய அவர் தனி இசை கலைஞர்களுக்கான நீதி கிடைத்தே தீரும் என்றார். இந்த பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்ள அதன் பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு முன் மாஜா எனும் பெயரில் இயங்கிய யூடியூப் சேனலில் என்ஜாயி என்ஜாமி பாடல் வெளியானது. ஒலிப்பதிவு நிறுவனமான மாஜா கனடாவின் டொரண்டோ மற்றும் சென்னையிலிருந்து செயல்பட்டு வருகிறது. இதில் பாடகி தி மற்றும் அறிவு, வின்சென்ட் பால் உள்ளிட்ட பாடகர்களும் 4 இசைக்குழுக்களும் 5 தயாரிப்பாளர்களும் உள்ளனர். அதில் சந்தோஷ் நாராயணனுடன் இசையமைப்பாளர் AR ரகுமானும் தயாரிப்பாளராக உள்ளார். 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு அடையாளம் பெற்று தந்தது என்ஜாயி என்ஜாமி பாடல். வனதேவதை உருவத்தில் பாடகி தீயும், வனக்காவலனாய் உரிமைகள் பேசும் பாடகர் அறிவும் மற்றும் சந்தோஷ் நாராயணனோடு இணைந்து உருவாக்கிய இந்த படைப்பு தனி கவனம் பெற்றது. பாடல் உருவாக்கம் குறித்து பாடகரும் பாடலாசிரியருமான அறிவுக்கும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் அதன் வருமானம் தொடர்பாக மற்றொரு பிரச்சனை எழுந்திருக்கிறது.